நேயர்களே இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நேயர்களே, நாம் இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப ஊற வைத்து அரைத்த பச்சரிசி மாவு, அப்புறம் அதுக்கு கலந்துக்க கூட கொஞ்சம் வெல்லம், வறுத்த வேர்க்கடலை, ஏலக்காய் வாசனைக்கு, அப்புறம் கொஞ்சம் சிறிதளவு உப்பு. இப்போ இந்த மணிலாவும் வெள்ளத்தையும் ஒன்றா இடித்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம உப்பணும்னு சொல்லுவோம், உள்ளே வைப்போம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தயாரித்து வைத்து இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவை என்ன பண்ணுறோம், போதுமான அளவுக்கு சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிங்கன்னா அதை ஒரு பிசைஞ்சு ஒரு பாத்திரத்தில், சுத்தமான பாத்திரத்தில் வச்சுக்கணும். பிறகு அதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் அல்லது வாழை இலையில் நம்ம சப்பாத்தி இல்லை கேவரு மாவு அடை சுடுற மாதிரி கையில் மெதுவாக தட்டி தட்டி நீங்கள் ஒரு வடை அளவுக்கு, சப்பாத்தி அளவுக்கு வட்டமாக நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிற அந்த உப்பணத்தை எடுத்து அதுக்குள்ளே போதுமான அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் 2 கையாலையும் அப்படியே நீங்கள் மூடி அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ப்ரெஸ் பண்ணி 2 கையிலையும் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் அங்கே எங்கேயாவது கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அதை கையால் ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக மோல்டு பண்ணி மூடிடுங்க. அப்போ இது போல் நீங்கள் ஒரு தட்டில், சுத்தமான தட்டில் இது போல் தேவையான கொழுக்கட்டை எத்தனை வேணுமோ அதை முதல்ல தயாரித்து வச்சுக்கோங்க. பிறகு நம்ம இட்லி சுட பயன்படுத்துகின்ற அந்த இட்லி பாத்திரத்தில் போதுமான அளவுக்கு அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே அந்த இட்லி வேக வைக்கிற அதிலேயே ஒரு துணியை ஒன்று, காட்டன் துணியை நினச்சி போட்டுட்டு அது மேலே நம்ம ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை கொழுக்கட்டையை அதில் வைத்து அப்படியே மூடி பற்ற வச்சிடுறீங்க. பற்ற வச்சுட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 10 முதல் 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திறந்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நல்ல வாசனையோட ஆவி பறக்கிற கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பார்க்கும் போதே அது வெந்திருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா வெந்திருந்தால் நம்ம மோல்டு பண்ணாத ஒரு சில இடம் கேப் இருந்தாலும் அதை வெடித்து இது போல் வந்துடும். பட் வாசனை, அருமையான வாசனை வருது. இப்போ எனக்கு உங்களாலேயும் அந்த வாசனை நுகர முடியும்னு நினைக்கிறேன். ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டை ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கலாம். இது ஒட்டாமல் நமக்கு அதிலேருந்து எடுக்கணுன்னா ஒரு டம்ளரோ அல்லது சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் கையை நினச்சிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கை சுடாமல் இருக்கும். அதை எடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் அழகாக லைனாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நேயர்களே, ரொம்ப சிம்பிள். என்ன தான் பேக்கரி அது இதுன்னு ஐஸ்கிரீம் ஐட்டம்னு நம்ம சாப்பிட்டா கூட இந்த வெல்லமும் அந்த வறுத்த மணிலாவும் ஏலக்காயோட வாசனையோட நம்ம நாக்கில் அது சாப்பிடும் போது கரையக்கூடிய அந்த சுவை இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர எம்மியாக இருக்குங்க. இதுக்கு ஈடு என வேறு எந்த உணவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஸ்வீட்டில். ஸோ விநாயகர் சதுர்த்தி அதுமா கொழுக்கட்டையை சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.